வெள்ளிக்கிழமையில எல்லா விக்கிரகத்துக்கும் எப்படி நீங்க மெயின்டெயின் பண்றீங்க? அபிஷேகம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பொதுவா வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்வோம். அ எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம வந்து தவிர்த்துட்டு அபிஷேகம் வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? வீட்ல நம்ம விக்கிரக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே, நம்ம அபிஷேக வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். வாரந்தோறும் நம்மளால செய்ய முடியல அப்படின்னா கூட, ஒரு வெள்ளிக்கிழமை போல ரொம்ப எளிமையா பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு நம்ம வீட்ல எல்லா தெய்வங்களுக்கும் பாலாபிஷேகம் தான் செஞ்சிருக்கேன். நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னால நெறைய அபிஷேகம்லாம் செய்ய முடியாது. அதனால எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து பால் அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை பண்ணுவேன். அவ்வளவுதான். அந்தந்த தெய்வத்திற்குரிய விசேஷ நாட்கள் வருது இல்லையா? இப்போ பஞ்சமி, கிருத்திகை, சஷ்டி, சிவராத்திரி, பிரதோஷம், ஏகாதசி இப்படி விசேஷ நாட்கள்ல மட்டும் சிறப்பு அபிஷேகம் செய்யறதுண்டு.